ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நவராத்திரி 5th டே எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி க்ரீன் கலர் ஸ்பெஷல்ன்றதுனால க்ரீன் கலர் சாரீ தான் தேடிட்டு இருந்தேன். இது நான் வாங்கினதில்லை, கோவிலில் அம்மனுக்கு சாத்தின சாரீ தான். ஒரு டைம் கோவிலுக்கு போயிருந்தப்போ கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக க்ரீன் கலர்லேயே அமைஞ்சுது. அதனால் அதை கட்டிட்டு தான் கோவிலுக்கு வந்திருந்தேன். இன்றைக்கி ஹியூஸ்டன் மீனாட்சி அம்மன் கோவிலில் சுஹாசினி பூஜை தான் பண்ணிகிட்ருக்காங்க. கோவில் நல்லாவே கூட்டமாக இருந்தது. என்ட்ரன்ஸில் நின்று பார்க்கலாம், அந்தளவுக்கு தான் இடமே இருந்துச்சு. இது லேடிஸ்க்கான டே தான், அதனால் கோவில் முழுக்க ஃபுல்லாக லேடிஸ் கூட்டமாக தான் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. நாங்கள் கொஞ்சம் லேட்டு தான், ஆனால் இந்த பூஜை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 6:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது முடிகிறதுக்கு 8:30 ஆகிடும். இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டேக் தருவாங்க. பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டேக் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாரியுமே கொடுப்பாங்க. அதனால் நார்மல் கூட்டத்தை விடவே இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் நிறைய தான் இருக்கும். லோக்கலில் மட்டும் இல்லாமல் வேறு இடத்துல இருந்தும் வருவாங்க நிறைய பேர். சுஹாசினி பூஜையும் பண்ணியிருந்தாங்க. பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் ஃபெஸ்டிவலும் அன்றைக்கி தான் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கதைன்னு இப்போ தான் நானும் படித்தேன், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மதுரையில் நடந்த கதை தான். வந்தின்னு ஒரு பாட்டி புட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு புட்டை சிவனுக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கு போவாங்க. ஒரு பீரியடில் வைகை ஆத்துல வெள்ளம் வந்துருச்சு. அதனால் அரசர் எல்லார் ஃபேமிலிலேருந்தும் ஒருத்தவங்க மண் எடுத்துகிட்டு வந்து கரையில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வயசான பாட்டியால் அதை பண்ண முடியல. அப்போது சிவனே சின்ன பையனாக வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு தினமும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக நான் தினமும் மண் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால தான் அந்த கோட் வந்திருக்கு, பிட்டுக்கு மண் சுமந்த சிவன்னு. இப்போது இந்தியாவிலேருந்து வர பார்சல் எல்லாமே பயங்கர சொத்தப்பலாக தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ண சாரீ எதுவுமே வந்து ரீச் ஆகலை போல். பாதி வந்திருக்கு, பாதி வரலையாம். அந்த சாரீ கலெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் வர சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 4 அன்றைக்கி தான் தீபாவளி செலிப்ரேஷனும் கோவிலில் பண்ண போகிறாங்க. அதனால் அன்றைக்கி வந்து தான் வாங்கணும். டின்னருமே கோவிலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் லாங் க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கோவில்லேயே பேக் சைட் பார்க்கும் இருக்குது. அதனால் பசங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸாக விளையாடுவாங்க, நம்மளையும் தொல்லை பண்ண மாட்டாங்க. நல்ல பசி, ஃபுட்டுக்கான லைனுமே பயங்கர லாங்காக தான் இருந்தது. நல்ல வேலையாக பூஜையில் வச்சுருந்த பிரசாதம் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. 2 அரிசியில் பண்ண புட்டு இருந்துச்சு. பச்சை அரிசி ஒன்று, சிவப்பரிசி ஒன்று, ரெண்டுமே சூப்பராக இருந்தது. அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் உள்ளார தள்ளி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஏற்றியாச்சு. ஒரு வழியாக க்யூவில் நெருங்கி கிட்ட வந்தாச்சு. டின்னருக்கு சப்பாத்தி, பொட்டேட்டோ மசாலா, வெஜ் பிரியாணி, தயிர் சாதம், ஊறுகாய், ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. பசியில் நல்லா இருக்குன்றதை விட கொடுத்த எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வர அக்டோபர் 4 கோவிலில் தீபாவளி செலிப்ரேஷனும் பண்ண போகிறாங்க. சாரியும் அன்றைக்கி தான் தருவாங்க. அன்றைக்கும் நல்ல கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.